இப்போ நம்ம இன்னைக்கு பார்க்க போற கான்செப்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டோபாலஜி அண்ட் இட்ஸ் டைப். இப்போ ஃபர்ஸ்ட்டு நம்ம கம்ப்யூட்டர் நெட்வொர்க் அதாவது அது கம்ப்யூட்டர் நெட்வொர்க்னா என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ ஒரு கம்ப்யூட்டர் வந்து நிறைய கம்ப்யூட்டர் கூட கனெக்ட் ஆகிருக்கும். இதை வந்து நம்ம கம்ப்யூட்டர் நெட்வொர்க் அப்படிங்கிறத வந்து சொல்லியிருப்போம். இப்போ அந்த டோபாலஜி அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, டோபாலஜி இஸ் டிஃபைன் த ஸ்ட்ரக்சர் ஆஃப் த நெட்வொர்க் ஆஃப் ஹவு ஆல் காம்போனன்ட்ஸ் ஆர் இன்டர்கனெக்டட் டு ஈச் அதர். இப்போ இந்த மாதிரி ஒவ்வொரு கம்ப்யூட்டரும் வந்து நிறைய கம்ப்யூட்டர் கூட வந்து கனெக்ட் ஆகிருக்கு. அதோட ஸ்ட்ரக்சரை பற்றி பேசுகிறத வந்து நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டோபாலஜி அப்படின்னு சொல்லுவோம். இப்போ இந்த டோபாலஜியில் வந்து நிறைய டைப்ஸ் இருக்குது. அதாவது 7 டைப்ஸ் இருக்குது. பாயிண்ட் டு பாயிண்ட் டோபாலஜி, மெஷ் டோபாலஜி, ஸ்டார் டோபாலஜி, பஸ் டோபாலஜி, ரிங் டோபாலஜி, ட்ரீ டோபாலஜி, ஹைப்ரிட் டோபாலஜி. இந்த மாதிரி 7 டைப்ஸ் ஆஃப் டோபாலஜிஸ் இருக்குது. இப்போ ஒவ்வொன்றா பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து பாயிண்ட் டு பாயிண்ட் டோபாலஜி. Point to point topology is the type of topology that works on functionality of the sender and the receiver. It is the simplest communication between two nodes, in which one is the sender and the other one is the receiver. Point to point provides high bandwidth. இது என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஸ்ட்ரெயிட்டாக ஒரு டிவைஸ்லேருந்து இன்னொரு டிவைஸ் கமிஷன், அதாவது ரெண்டு நோட் மட்டும்தான் கனெக்ட் ஆகிருக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று வந்து சென்டர், இன்னொன்று வந்து ரிசீவர். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹை பேண்ட்வித் ப்ரொவைட் பண்ணலாம். இப்போ நம்ம அடுத்து பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெஷ் டோபாலஜி. In the mesh topology, every device is connected to another device via a particular channel. Every device is connected to another via dedicated channel. These channels are known as links. In mesh topology, the protocols used are AHCP, Ad Hoc Configuration Protocol, and DHCP, Dynamic Host Configuration Protocol. இதில் என்ன அப்படி சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு டிவைஸும் இன்னொரு டிவைஸ் கூட வந்து கனெக்ட் ஆகிருக்கும். த்ரூ பர்டிகுலர் சேனலால் கனெக்ட் ஆகிருக்கும். அந்த ஒவ்வொரு டிவைஸும் டெடிகேட்டட் சேனல்ஸை வந்து யூஸ் பண்ணுவோம். அந்த சேனல்ஸை வந்து நம்ம லிங்க்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த மெஷ் டோபாலஜியில் பார்த்தீங்கன்னா நிறைய ப்ரோட்டோகால்ஸ் யூஸ் பண்ணியிருப்பாங்க. இப்போ அதில் என்னென்ன ப்ரோட்டோகால்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா AHCP அண்டு DHCP. இப்போ அடுத்ததாக பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டார் டோபாலஜி. இன் ஸ்டார் டோபாலஜி, ஆல் த டிவைசஸ் ஆர் கனெக்டட் டு எ சிங்கிள் ஹப் த்ரூ எ கேபிள். This hub is a central node and all other nodes are connected to central node. The hub can be passive in nature, not an intelligent hub such as broadcasting devices. At same time, the hub can be RJ45 cables are used to connect the computers. In star topology, many popular Ethernet LAN protocol are used, such as CD, collision detection, CSMA, carrier sense multiple access. இந்த ஸ்டார் டோபாலஜி என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த இப்போ வந்து நிறைய கம்ப்யூட்டர்ஸ் இருக்குது. அது எல்லாமே ஒரே ஒரு ஹப், அதாவது ஹப்பில் போய் கனெக்ட் ஆகும். அதை வந்து நம்ம வந்து சென்ட்ரல் நோட் அப்படின்னு சொல்லுவோம். அந்த மற்ற எல்லாமே வந்து நார்மல் நோட், அதாவது மீதி ரிமைனிங் இருக்கிற நோட்ஸ் எல்லாமே நார்மல் நோட்ஸ். அந்த நார்மல் நோட் எல்லாமே அந்த ஹப், அதாவது சென்டர் நோடில் வந்து கனெக்ட் ஆகிருக்கும். இந்த ஹப்பு வந்து பார்த்தீங்கன்னா பேசிவாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து என்ன யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈத்தர்நெட் லேன் ப்ரோட்டோகால்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. லைக் என்னென்ன அப்படின்னா CD அண்டு CSMA. CD அப்படின்னா கொல்யூஷன் டிடெக்ஷன் அண்டு CSMA அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேரியர் சென்ஸ் மல்டிபிள் ஆக்சஸ். இப்போ அடுத்ததாக பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பஸ் டோபாலஜி. Bus topology is a network type in which every computer and network devices is connected to a single cable. It is bidirectional. It is a multi-point connection and a non-robustic topology because if a backbone fails, the topology crashes. In bus topology, various MAC, அதாவது Media Access Control Protocols are followed by LAN Ethernet connections, TDMA, Pure Alpha, CDMA, எக்ஸட்ரா. இதில் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பஸ் டோபாலஜி அது ஒரு நெட்வொர்க் டைப்பு. அதில் வந்து எல்லா கம்ப்யூட்டரும் எல்லா நெட்வொர்க் டிவைஸுமே அந்த சிங்கிள் கேபிளில் தான் கனெக்ட் ஆகிருக்கும். அது வந்து பை டைரக்ஷனலாக இருக்கும். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ அந்த சிங்கிள் லைனை வந்து நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா பேக் போன் அப்படின்னு சொல்லுவோம். பேக் போன்
இந்த பேக் போன் மட்டும் ஃபெயில் ஆச்சு அப்படின்னா மொத்த டோப்பாலஜியுமே கிராஸ் ஆயிரும். இந்த பஸ் டோப்பாலஜியில் வந்து எம்ஏசி ப்ரோட்டோகால்ஸை வந்து யூஸ் பண்ணுவோம். எம்ஏசியும் லேன் ஈத்தர்நெட் கனெக்ஷன்ஸ் ப்ரோட்டோகால்ஸையும் யூஸ் பண்ணுவோம். என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிடிஎம்ஏ, சிடிஎம்ஏ எக்ஸெட்ரா. இப்போ நம்ம அடுத்ததாக பார்க்குறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிங் டோப்பாலஜி. இன் ரிங் டோப்பாலஜி இட் ஃபார்ம் அ ring connecting device exactly with two neighboring device. A number of repeater are used for ring topologies with a large number of nodes, because if someone want to send some data to the last node in the ring topology with 100 nodes, then the data will have to pass the 99 nodes to reach the 100 node. Hence, to prevent the data loss, repeater are used in network. இப்போ ரிங் டோப்பாலஜி அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டிவைஸுமே அதோட ரெண்டு நெய்பர்ஸ் கூட வந்து கனெக்ட் ஆகிருக்கும். இப்போ ரிங் டோப்பாலஜி வந்து எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிளாக் வைஸ் டைரக்ஷனில் தான் ஒர்க் ஆகும். இப்போ ஒரு ஆள் வந்து நிறைய கனெக்ஷன்ஸ் வந்து இப்போ இந்த இதில் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. இப்போ ஒரு ஆள் வந்து கடைசி கனெக்ஷனுக்கு வந்து கொடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடைசி கனெக்ஷன் வந்து 100th நோட்னு வச்சுக்கோங்க. அப்போ அது வந்து 99 நோட்ஸையும் பாஸ் பண்ணிட்டு தான் 100th நோடுக்கு போய் அந்த டேட்டாவை வந்து ஷேர் பண்ணணும். இதை வந்து நம்ம ரிங் டோப்பாலஜி அப்படின்னு சொல்கிறோம். இப்போ நம்ம அடுத்ததாக பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா tree topology. In tree topology, the various secondary hubs are connected to the central hub, which contain the repeaters. This data flow from top to bottom, from central hub to secondary, and then the device, or from bottom to top, device to the secondary hub and then to the central hub. It is a multi-point connection and non-reversing, because if the backbone fails, the topology crashes. நம்மளுக்கு ஏற்கனவே நம்ம பார்த்துருப்போம் டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பைனரி செர்ச்லாம் இருக்கும்ல, இதுவும் அதே மாதிரி தான். இது வந்து மெயினாக வந்து ஒரு பேரண்ட் நோடு இருக்கும். அந்த பேரண்ட் நோடுக்கு வந்து ரெண்டு சைல்டு நோட்ஸ் இருக்கும். இப்போ ஃபஸ்ட்டு ஒரு பேரண்ட் நோடுக்கு வந்து 2 சைல்டு நோட் இருக்கும். அந்த சைல்டு வந்து பேரண்ட் ஆகி அதுக்கு 2 சைல்டு நோட் இருக்கும். இதே மாதிரி தான் இந்த டயக்ராம் வந்து ஃப்ளோ ஆகிட்டே போகும். இப்போ மேலே வந்து பேரண்ட் நோட்லேருந்து கீழே இருக்கிற சைல்டு நோட், அதாவது லாஸ்ட் ஒனுக்கு வந்து டேட்டா ஃப்ளோ ஆகணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு அந்த பேரண்ட் நோடு வந்து அதோட சைல்டு நோடுக்கு வந்து அந்த டேட்டாவை ஷேர் பண்ணும். அந்த சைல்டு நோட் வந்து அதுக்கு அடுத்து இருக்கிற சைல்டு நோடுக்கு வந்து டேட்டா ஃபார்ம் பண்ணும். இதே மாதிரி சென்ட் பண்ணிகிட்டே இருந்து அந்த டேட்டா எங்கே போகணுமோ அந்த டேட்டா வந்து அங்கே போய் சேர்ந்துடும். இதை வந்து நம்ம ட்ரீ டோப்பாலஜி அப்படின்னு சொல்லுவோம். இப்போ கடைசியான டாபிக், அதாவது ஹைபிரிட் டோப்பாலஜி, 7th டைப் ஆஃப் டோப்பாலஜி, லாஸ்ட் ஒன். இப்போ ஹைபிரிட் டோப்பாலஜி இஸ் த காம்பினேஷன் ஆஃப் ஆல் த வேரியஸ் டைப்ஸ் ஆஃப் டோப்பாலஜி we have studied above. Hybrid topology is used when the nodes are free to take any form. It means these can individuals such as ring or star topology, or can be a combination of various type of topology seen above. Each individual topology uses the protocol that has been discussed earlier. இது ஒன்றுமே இல்லை. இப்போ ஹைப்ரிட் டோப்பாலஜி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி நம்ம வந்து 6 டைப்ஸ் ஆஃப் டோப்பாலஜி பார்த்தோமா, அது எல்லாமே ஒரே இடத்துல இருக்கிறத வந்து நம்ம வந்து ஹைப்ரிட் டோப்பாலஜி அப்படின்னு சொல்லுவோம். வேறு எதுவுமே கிடையாது.